நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்கம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய 668வது மகந்த சிதறல் நிகழ்வு ஒரு இசைக்கலைஞர், மொழிபெயர்ப்பாளர், ஒரு அறிவிப்பாளர் என்று பல்வேறு ம், திறமைகள் உள்ள ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம். காரைநகரை பிறப்பிடமாக கொண்டவர், தற்போது லண்டனில் வசித்து வருபவர். இவர் ஒரு இசைக்கலைஞர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தீபம் தொலைக்காட்சியில் அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக செயற்பட்டவர். மற்றும் தமிழ் சமூகத்தின் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர். மிகுந்த தன்னடக்கத்தோடு பேசிக்கொள்வர். எனக்கு தான் இந்த நிகழ்ச்சி கூட வருவதற்கு கொஞ்சம் பின்னடிச்சு கொண்டுதான் இருந்தார். அந்த வகையில உங்களை வரவேற்று, அதாவது திருமதி கீதா நகுலேஸ்வரி அவர்களை மிகவும் அன்போடு இந்த மகரந்த சிதறல் வரவேற்று நிற்கின்றோம். வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சகோதரி நவஜோதி அவர்களே. வணக்கம் பாம்கம் தொலைக்காட்சி சார்ந்தவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, உங்களை பார்த்த உடனேயே கீதா அண்டு நாகேஸ்வரியின் உடனே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தீபம் தொலைக்காட்சியில அதிகம் செய்தி வாசிப்பவராக இருந்திருக்கிறீர்கள். ஆனபடியா உறவுகளுக்கு அது அறிமுகமான முகம் என்று என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து நீங்கள் இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் பொழுது நான் உங்களை பற்றி ஒரு உங்களோட குடும்ப பின்னணி, உங்களை பற்றி கொஞ்சம் சிறிதாக கூறினால் நமது உறவுகளுக்கு நன்றாக. ஓ, நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து காரைநகர். பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாம் காரைநகர் தான். சேர்ந்து இடப்பெயர்வு வரைக்குள்ள பிரச்சனையால இடப்பெயர்வு வரைக்குள்ள தான் யாழ்ப்பாணம் வந்து பேருந்து யாழ்ப்பாணத்துல படிச்சு அப்படியே பிறகு ஒவ்வொரு இடம்பெயர்ந்து போனது. யாழ்ப்பாணத்திலேருந்து எல்லாரும் திருப்பி இடம்பெயர்ந்து வடமராட்சிக்கு போய் பேருந்து திருப்பி யாழ்ப்பாணம் வந்து திருப்பி கொழும்புக்கு வந்து கடைசியில இப்ப இங்க வந்து நிக்கிறோம். அப்ப எப்பொழுது இங்க லண்டனுக்கு வந்தீங்க? நான் லண்டனுக்கு 2002 வந்தேன். ஓ, அப்ப ஒரு அதுக்கிடையில அங்க ஒரு போர் சூழல் இல்லையா? ஓமாம். ஓ, அப்ப உங்களுடைய கல்வி, நீங்க படித்த பாடசாலைகள், உங்களுடைய பெற்றோர் அவையதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? ஓ, எனக்கு என்னுடைய பெற்றோர் அம்மா அப்பா இருந்த இப்ப இப்ப அப்பா எங்களோட இல்ல. அப்பா இறந்துட்டார். அம்மா இருக்கிறா. எனக்கு ஒரு தங்கச்சி. நாங்கள் கார்னர்ல கார்னர் இந்து கல்லூரியில தான் படிச்சேன். நான் ஓலவல் செய்து கொண்டிருக்கேக்கில தான் எல்லாம் இடம்பெயர்ந்து வந்து பேருந்து நாங்கள் எங்கட ஓலவல் வந்து பின்னீர பள்ளிக்கூடம் போய் படிச்சு ஓலவல் செய்த நாங்க. பேருந்து ஏலவல் படிக்க ஏலவலுக்கு வேம்படியில ஏலவல் படிச்சேன் நான். பிறகு அப்படியே அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து வடமராட்சி போய் அப்படி நடந்தது. ஆமா, ஒரு பெரிய பயணம் இல்லையா? எப்படி மாறி மாறி நீங்கள் அதாவது இடம் பெயரும் பொழுது கல்வி நிலைகள் எல்லாம் உண்மையாக எல்லாமே ஒரு சிக்கலாக இருந்திருக்கு இல்லையா? ஓ, நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அதுலயும் நல்லா படிச்சு இதண்டாக்கள் இருந்திருக்கணும். அப்ப நாங்க சூழ்நிலைய மாத்திரம் குறை சொல்லவும் இயலாது. அந்த சூழ்நிலையிலையும் படிச்சு நல்லா வந்த ஆக்கள் இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் தான். நீங்க வேம்படியே தொட்டிருக்கீங்களா? அங்கேயும் போயிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் காரில் ஒரு அழகான இடம். அண்ணா கனெக்ட் பேர் அங்கு வந்து பல எழுத்தாளர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த கார நகர்ந்த சிறப்பு ஒரு அழகிய கிராமம் நினைக்கின்றேன். அதை பற்றி நீங்க சொன்னாதான் கூடுதலாக இருக்கும் நினைக்கின்றேன். அதை பற்றி கூற முடியுமா? ஓ, நிச்சயமா. கார்னர் வந்து அது ஒரு தீவு, எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் சொல்ல முதல்ல உங்களுக்கு தெரியும் கார்னர் தீவு. மற்றது பொதுவாகவே யாழ்ப்பாணம் வானம் பார்த்த பூமிதான்.
அப்ப நாங்கள் இருக்கிற காலத்துல நல்ல அப்பப்ப பருவம் தப்பாது மழை பெய்து கொண்டே இருக்கும் நாங்க இருந்த காலப்பகுதிகள்ல. அப்ப வயல்கள் இருக்கும், எல்லாருக்குமே அநேகமாக வயல்கள் இருக்கும். பேருந்து கோயில்கள், முக்கியமாக ஈழத்தி சிதம்பரம் இருக்குது. பக்கத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு கிட்ட கிட்ட நிறைய கோயில்கள் இருக்கும். மாறி மாறி திருவிழாக்கள் வரும், போய் வருவோம் திருவிழாக்களுக்கு. மற்ற நிறைய பிரச்சனை நேரம் எல்லாரும் கூட கார்னருக்கு வருவினம். யாழ்ப்பாணத்துல பிரச்சனையண்டா, கொழும்புல பிரச்சனையண்டா, அங்க இருக்கிற ஆட்கள் கார்னர்ல வந்து இருப்பினம். அந்த நேரம் இந்த நாங்கள் இடம்பெயர்ற வரைக்கும் அப்படி வந்து இருந்திருக்கணும். இப்ப நாங்கள் நிறைய நல்ல ஞாபகங்கள் இருக்கு. நாங்கள் இணைந்து நாங்கள் பஜனை பாடினது, ஒவ்வொரு கோயில்களுக்கும் போய் இந்த போர்க்காலங்கள்ல எல்லாம் அமைதியா இருக்கணும்ன்றதுக்காக போய் நாங்கள் பஜனை பாடுவோம். எங்களுக்கு தமிழ் கற்று தந்த பண்டிதர் திருமூனா சொன்ன வேலாயுத பிள்ளை அவர்களோட இணைஞ்சு போய் நாங்கள் பஜனை பாடுற நாங்கள் கோயில்களுக்கு கார்னர்ல இருக்கிற எல்லா அநேகமான கோயில்களுக்கு போய் போய் சைக்கிள்ல போய் தண்டி பாடுவோம். சேர்ந்து திருவம்பா வந்து கார்னர்ல மிகச் சிறப்பா நடக்கிற ஒன்று மார்கழி திருவம்பாவை. அப்ப அதுக்கு 10 நாள் திருவிழா நடக்கும் கோயில்ல. ஒவ்வொரு பண்டிகையுமே, திருவிழாக்கள் பண்டிகையுமே மிகவும் சிறப்பாக நாங்க இருக்கிற நாட்கள்ல மக்கள் பொதுவாக எல்லா கார்னர் மட்டுமில்ல, எல்லா ஊர் மக்களுமே அத திருவிழாக்கள் பண்டிகைகள்ன்றதை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். ஆமாம், கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா பல எழுத்தாளர்கள் அங்க எழுத்தாளர்கள், அறிவிப்பாளர்கள் எல்லாம் அங்கு தோன்றி இருக்கிறார்கள். காரநகரத்தில் ஐபி சம்பந்தம் கூட அவர் காரநகரை சேர்ந்தவர் என்றுதான் நினைக்கிறேன். அதே மாதிரி தயானந்தா, இவர்கள் எல்லாருமே அந்த அந்த மண்ணுக்குரியவர்கள். அதை விட சிறந்த கல்விமான்கள் எல்லாம் அந்த காரநகர் இதுல இருக்கிறார்கள் என்றதை நான் அறிந்து கொண்டேன். ஆனா நீங்க அந்த கோயில் பற்றி, திருவிழாக்கள்ல பாடுவது பற்றி கூறியிருந்தீர்கள். இந்த போருக்கு பின்பும் இப்ப மிக அண்மையில் நான் எனது நண்பி ஒரு சுபாஷினின்னு சொல்லி ஒரு மலேசியன் லேடி, அவ அந்த ஆய்வுகள் செய்வதா, அதுக்காக வேண்டி யாழ்ப்பாணம் சென்றிருந்த அந்த கோயில்கள் என்று சொன்னதுக்காக வேண்டி இதை சொல்ல வாரன். அவர் அங்கு சென்ற வேளையிலும் இப்பொழுதும் அந்த மக்கள் அவர்கள் அந்த கல்வியை விட கோயிலுக்கு போறதும் பஜனை தன்றதும் காலமேல ஒழும்பி அவகிட்ட கேட்டேன் நான். அவ இப்ப செய்தோன்று இப்ப பிரிட்டிஷ் லைப்ரரியில நேற்று முன்தினம் போய் அவ நான் சந்திக்கிறதுக்கு போயிருந்தான். அந்த நேரம் தான் கேட்டேன், நம்ம நீங்கள் யாழ்ப்பாணம் போனீங்களா கேட்டா, நான் இல்லை என்று சொன்னேன். இப்ப அவர்களுடைய கல்வி நிலை எல்லாம் மாறி வேறு விதமாக இருந்ததை அவ கூறியது போது, அவர்களுக்கு வேலை காலமேல் ஒழும்புறது, கும்புறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, சந்தைக்கு போறது, சாப்பிடுறது, பேந்து அதை இதனி போட்டு பின்னேரம் கோயிலுக்கு போறது. அதாவது குறிப்பா சொன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப சமைக்கிறது, சாப்பிடுறது, டிவி பார்க்கறது, படுக்கிறது, பின்ன விடிய ஒழும்புறது. இதுதான் அந்த அவர்களுடைய ரூட்டிங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிறதா. போருக்கு பிறகுன்னு சொல்லி அவருடைய அந்த நிலைமை சற்று யாழ்ப்பாண மக்கள் வந்து இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறார்கள் கல்வி என்றதை பற்றி அவ சொல்லி மிகவும் வேதனைப்பட்டா. நீங்க கட்டாயம் போய் பார்க்க வேணும் ஒரு யாழ்ப்பாணத்தை என்று சொல்லி. பொதுவாக யாழ்ப்பாண பகுதியை தான் அவ குறிப்பிட்டு கூறியிருந்தார். அந்த வகையில உங்களை இருக்கிறத விட நீங்க அந்த போர் சூழலுக்குள்ள நீங்கள் அப்படியான ஒரு நிலைமையில கோயிலுக்கு சென்று அந்த பஜனைய செய்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை தான் இல்லையா? அப்ப வந்து நாங்கள் வளமையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதற்கு முதல் செய்து கொண்டு வந்தது. இப்ப அதுக்கு பிறகு வந்து அந்த நிறைய போர்ச்சூழல் யாழ்ப்பாணத்துல பிரச்சனைகள் வரைக்குள்ள அப்ப உண்மைதான் ஒவ்வொருத்தர நம்பிக்கையை பொறுத்து அப்ப ஒரு அமைதி வேண்டி ஒரு பிரார்த்தனை என்ற நோக்குல செய்யப்பட்டது அது. அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்பவும் அந்த தொடர்ந்து அந்த மக்கள் அந்த நிலைக்குத்தான் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றது ஒரு சோகமான.
அதை விட நீங்கள் இங்க வந்து ஆம், ஒரு இசை இசை பயின்று நீங்கள் இசை கலைஞராக இங்கே இப்பொழுதும் நீங்கள் அதை உங்களுடைய மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இசை. அதை எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அதை பற்றி ஆரிடம் நீங்கள் கேட்டீர்கள்? அதை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. இசை என்றாலே எனக்கு முதல்ல என்னுடைய அப்பா தான். அப்பாவால தான் இசை ஆர்வம் ஏற்பட்டது. அப்பா பாடுவார், சின்னல இருக்கைக்குள்ள அப்பா பாடுவார். அப்பா நாங்க ஊர்ல இருக்கைக்குள்ள அப்ப இந்தியால வர திருச்சி வானொலி நிலையம் அங்கிருந்து வர்ற ஒலிபரப்புற கச்சேரிகள் அதுகளையெல்லாம் கேட்க சொல்லி ஊக்கப்படுத்துவார். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு அதை கேட்கிற அளவுக்கு பொறுமையில எங்க போய் விளையாடலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறது. இப்ப நான் அதுகளை சரியா அதை இழக்கிற மாதிரி ஒரு எனக்கு உணர்வு, நிறைய இழக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அப்ப சொல்லுவார், அவர் பார்த்துட்டு என்ன ராகம் கேட்பார், ஒவ்வொன்றையும் இது என்ன ராகம் பாடுறார், என்னென்ன அதுல என்னென்ன சுரஸ்தானங்கள் இருக்குன்னு எல்லாம் கேட்பார். அப்பாதான் ஒரு முறை அந்த நர்சரி ஆரம்ப பாடசாலை முன்பள்ளி ஆரம்ப முன்பள்ளியில படிக்கல. அப்ப அங்க இருக்கிற டீச்சர் பார்த்துட்டு அப்ப நான் பாடுறேன், நீங்களே என்ன சொல்லி கொடுக்க கூடாண்டே. அப்ப நான் போய் அப்பா வந்து என்னுடைய குரு என்னுடைய இசை குரு சங்கீத வித்வான் திரு நல் கந்தையா அவர்கிட்ட நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவர் ஒரு குழுவாக இருந்து படிச்சுனாங்க சின்ன பிள்ளைகள்ல. அவர் சொன்னார், இல்ல நான் தனியா படிக்கிறேன் ஒர்க்கு என்று சொல்லி அப்ப பிறகு தனியா அவர்கிட்ட நான் தனியாக படிச்சேன். நானும் என்னுடைய சகோதரியும் தனியா படிச்சேன் நாங்கள் அவர்கிட்ட. அவர்கிட்ட படிச்சு அவர் தான் அத்திவாரம் போட்டது. அவர்கிட்ட பேர்ந்து இடம்பெயர்வால ஒரு இடம் போய் அவர்கிட்ட தொடர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு அவர் பேர்ந்து வன்னி பிரதேசத்துக்கு அவர் இடம்பெயர்ந்து போயிட்டார். நாங்கள் இங்கால நின்றுட்டோம், வடமராட்சிக்கு போய் அப்படி இங்கால நின்றபடியால. பிறகு நான் கொழும்புக்கு வந்த நேரம் எனது அடுத்த இசை குரு திரு வி பழனிநாதன் அவர்கிட்ட பழனிநாதன் சார்கிட்ட பிறகு படிச்சேன். நான் படிச்சு நீங்கள் இப்ப வந்து இந்த லண்டனுக்கு வந்த பிறகு 2000 சொல்லுவீர்கள். அதன் பிறகு இங்க அந்த இசையேன் தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஓம். நான் பேருந்து கொழும்புல வந்து அவர்கிட்ட திரு வி பழனிநாதன் ஐயா அவர்கிட்ட படிச்சு கொண்டும் நான் அங்க வந்து பன்னிச சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். நான் கொழும்புல இருக்கிற ஒரு அறநெறி பாடசாலையில பன்னிச சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தேன். பிறகு இங்க போய் அங்கேயும் சில பிள்ளைகளுக்கு கர்நாடக இசையும் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தது. இங்க வந்தும் சொல்லி கொடுக்குறேன் நான். இப்பதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த கொரோனாக்கு பின்னண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இசையை கூட எதையுமே கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னண்ட மாதிரி இப்ப கொரோனாக்கு முன் பின்னண்ட மாதிரி இந்த இசை கற்பித்தல் அந்த உங்கள்கிட்ட ஆர்வமா வாரவர்கள் அந்த மாணவர்கள் பற்றி கொரோனாக்கு முன்பு எப்படி காணப்பட்டது, கொரோனாக்கு பிறகு எப்படி உங்களிடம் இசை பயில்கின்ற மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி காணப்படுகின்றது? மாணவர்களை பொறுத்தவரையில ஆர்வம்ன்றது முன்னுக்கு பின்னுக்குன்றதை சொல்ல முடியாமத்தான் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. மாணவர்கள்ல அவைண்ட மனசை பொறுத்தவரையில எனக்கு பெரிய மாறுதல் தெரியல. ஆனா கற்பிக்கிற முறைகள்ல நாங்க முந்தியண்டா பிள்ளைகள் வீட்டை வருவினம், இப்ப வீட்டுல வச்சு வகுப்பு எடுக்கிறது. இந்த கொரோனா நேரம் அதெல்லாம் நின்றுட்டுது. திருப்பி பிறகு இது வலைத்தளம் ஊடாக ஜூம் அதுகள் ஊடாக ஸ்கைப் அந்த வலைத்தளங்கள் ஊடாக வகுப்பெடுக்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்படி எடுக்கல ஒரு குழு வகுப்புகள் எடுக்க முடியாத நிலைமை இருந்தது. ஏனென்றா அதுல வந்து ஒரு ஆள் கதைச்சாதான் கேட்கும். 2 பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கதைச்சா வடிவாங்களால் அதை கேட்க முடியாது. அப்படி இருக்கல குழு வகுப்புகள் எடுக்க முடியாம போனது. அப்ப தனித்தனி வகுப்புகள் தான் எடுக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது கொரோனா காலங்கள்ல. ஈவன் அதுலேருந்து அப்படியே பழக்கப்பட்டு பிறகும் கூடுதலாக அவர்கள் கூட அந்த இது ஆன்லைன் கிளாஸஸ் தான் கூட விரும்பினவ.
அப்படியே இருந்து இன்னும் கூடுதலாக இப்பவும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்து கொண்டிருக்குது. தனித்தனியான ஆன்லைன் கிளாஸஸ் குழுவாக அதுக்கு பிறகு குழுவாக ஒரு வகுப்பும் நடைபெறவில்லை. எனக்கு என்ன பொறுத்தவரையில அப்ப தனித்தனி வகுப்புகளா தான் போய்கொண்டிருக்குது. மற்ற சில பேர் திருப்பி ஆரம்பிச்சு இப்ப குழு வகுப்பு வேற வேற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆரம்பித்து போய்கொண்டிருக்கு. என்ன பொறுத்தவரையில இப்ப இன்னும் என்னடா குழுவாக்குறதுக்கு தேவையான அளவு மாணவர்கள் இணைந்தால்தான் ஒரே அளவு ஒரே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இணைந்தால்தான் குழுவாக்கலாம். அப்ப அந்த நிலைமை இன்னும் வேற இல்லை. அந்த ஒரு கருத்து இருக்கு இல்ல. இப்ப அதிகமான இசை படிப்பித்த ஆசிரியரிடம் அந்த இசை முதல் முன்பு வந்து அந்த காட்டிய ஆர்வம் வந்து கொரோனாவோட அந்த விடுபட்ட ஒரு ஒரு இது ஒரு நிறுத்தம் வந்து வந்தது. அதுக்கு பிறகு மாணவர்கள் அதுல ஒரு கூடிய நாட்டம் காணப்படுவது இல்லை முன்பை விட என்ற ஒரு கருத்து இருந்தபடிதான் அந்த கேள்வியை கேட்டனா. எனக்கான அதுல மாணவர்கள் ஆர்வம் என்று சொல்லி சொல்றதுக்கு எனக்கு குறிப்பிட்ட அளவு அவியண்ட ஆர்வத்துல மாற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியல. சில நேரம் பெற்றோர்கள் நிலைமைகள் மாறி இருக்கலாம். பெற்றோர்களுக்கு கூட்டிக் கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்படும். அவர்கள் குடும்ப சூழ்நிலைகள் அதுகள் மாறி இருக்கும். என்னன்னு கொரோனா நேரத்துல எல்லாராலையும் வந்து போய் இருக்க முடியாது. அந்த இதுல மாற்றங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். மாணவர்கள் ஆர்வத்தை குறைஞ்சதுன்றது எனக்கு அது சொல்ல தெரியல. சில நேரம் ஒரு இடைவெளி விடுபட்டதால ஆர்வம் குறைஞ்சிருக்கலாம் என்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இப்ப இசை வந்து நாட்டியம் மாதிரி மாணவர்களால கவரப்படுகின்றதா? உங்களுடைய கருத்து என்ன? அது அப்படி என்று பார்க்க குறைவுதான். ஏனென்றா இருந்து நாட்டியம் வந்து கூட கவர்ற தன்மை நாட்டியத்துக்கு இருக்குது. அப்ப நாங்கள் எல்லோருமே நாட்டியத்தை வந்து ரசிக்கிற நாங்கள்ல நாட்டியத்தை. அப்ப நாட்டியத்தோட இசையும் இணைந்து இருக்குது நாட்டியத்தோட. அப்ப நாங்கள் அதை ரசிக்கிற நாங்கள்தான். அப்ப மாணவர்களுக்கும் நாட்டியம் அன்றைக்கு அது அவியலுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு ஃபன் எலிமெண்டாவே இருக்கு. டான்ஸ் ஆடைக்குள்ளவே உடலையும் ஈடுபடுத்தி ஆடைக்குள்ள அது அவைகளுக்கு ஒரு கூட சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் அவை கூட கவர்ற மாதிரியும் அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பாடுறது வந்து ஒரு இடத்துல இருக்க சொன்னாலே அவைகளுக்கு ஓடி திரிகிற சின்ன பிள்ளைல ஒரு இடத்துல இருக்க சொன்னாலே அவைக்கு கஷ்டம் தானே அது. ஆமா, இது இப்ப இந்த கலையோட சம்பந்தப்பட்டது. நாட்டியம் வந்து எல்லாரும் நீங்க கூறுவது போல நாட்டியமும் கவரப்படுறதுதான். ஆனா அந்த யூனிவர்சிட்டி பொறுத்த முதல் தான் கவர்ச்சி அரங்கேற்றம் எழுதுவார்கள். அதன் பிறகு ஒரு சிலர் தான் எல்லோரும் அதை தொடர்வார்கள் என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருப்பது. தனக்கு செலவழிச்சு எல்லாம் ஆரம்பிச்சது கவலைப்படுகின்ற பெற்றோர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில இப்ப அந்த இசை இந்த போக்குகள் இப்ப திரும்பவும் இந்தியாவில இருந்து இசை கலைஞர்களை கூப்பிடுறோம். இவ்வளவு படிச்சு இவ்வளவு காலம் பிறகும் திரும்பவும் நாங்கள் பார்க்கும் பொழுது இசைக்கலைஞர் பாடகர்களை கூடுதலாக இந்தியாவில இருந்து வரவழைச்சுதான் அந்த ஒவ்வொரு கான்சர்ட்டும் இங்க நடத்துகின்றார்கள். எங்களுடைய அந்த இத வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது தானே. எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் திறமை இருக்கிறது தானே. அப்ப ஏன் இவ்வளவு படிச்சு இவ்வளவு காசு செலவழிச்சு ஏன் அதை வரையிலேன்னு சொல்ற ஒரு கேள்வியும் என்னிடம் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் உங்களால் ஏழுமான பதில செய்யலாம். மற்றது உங்களுடைய இசை இப்பொழுது எப்படி உங்களுடைய மாணவர்கள் எப்படி ஆர்வத்துடன் வருகின்றார்களா அதை பற்றி? சரியோ, இப்ப இந்தியால இருந்து கூப்பிடுற என்ன நீங்கள் கர்நாடக சங்கீதத்தை பற்றி கேக்குறீங்களா? திரை இசைய பற்றி? திரை இசையும் இப்ப கர்நாடக சங்கீதத்தோட சம்பந்தப்பட்டதானே இந்த இசைன்ற சொல்லும் பொழுது பிள்ளைகள் இன்னும் அந்த ட்ரெயின்ல படிச்சுட்டு திரும்ப இசையில மற்றும்படிதான் போறார்கள். துணியா பாருங்க, இப்ப அவ இங்க கர்நாடிக் மியூசிக் தான் நிச்சயமா படிச்சிருப்பா. ஆனா அங்க போயிட்டு அது இருந்த அந்த ஃபண்டமெண்டல் இருந்தால்தான் அவர் கூடுதலாக மற்ற இசையோட தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அதுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய என்னன்னு சொல்றேன், இங்க இருக்கிற ஆக்கள் எதிர்பார்ப்பும் சில நேரம் அப்படித்தான் இருக்குது என்றதையும் நாங்கள் மறுக்க இயலாமத்தான் இருக்குது. இப்ப நாங்கள் இங்க இருக்கிற நாங்கள் இங்க கூப்பிடுறோம்டா அதுக்கான எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்கிறபடியால
அப்படி கூப்பிடுவார்களோ என்ற ஒரு நினைப்பும் எனக்கு வருதுதான். ம். அப்ப அதுக்கு இப்ப எங்களுடைய இப்ப இங்க இருக்கிறவர்கள் நம்மவர்கள்ன்ற திறமையில எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக திறமை மிக்கவர்கள் தான். ஆனா எங்களுக்கும் இப்ப நாங்களும் அஹ் எங்கட மொழியில ஒரு படத்தை பாக்குறேன்டா அதுக்கு ஒரு படம் வெளியிட்டால் எங்கட தமிழ்ல கதைச்சு அதுக்கு இருக்கிற வரவேற்பு குறைவு தானே. நாங்களும் அஹ் அந்த தமிழ்நாட்டு திரைப்படங்கள்ல தான் கூட நாங்களும் அதையே காலங்காலமாக பார்த்து அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். அப்ப அதனால இங்க இருக்கிற மக்களின் எதிர்பார்ப்பை மையமா வச்சுதான் அவர்களும் அப்படி செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓ, அடுத்து நாங்கள் விசியோட தொடர்ந்து கமலுக்கு உங்களுடைய தீவன்ற காட்சியில உங்களுடைய அறிவிப்பு துறைய ஆர்வம் வந்தது எப்படி? அதுக்குள்ள நீங்கள் ஏற்பட்டது உங்களுக்கு அந்த துறையில எப்படி ஒரு நாட்டம் வந்தது? அதை பத்தி கொஞ்சம் நான் நான் இலங்கையில் இருக்கேன். சக்தி சக்தி வானொலி சக்தி தொலைக்காட்சியில வேலை செய்தது. அப்ப அதனால அப்ப இங்க அப்படியே வந்தோடனே எனக்கு தீபத்திலையும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தது உடனே தொடர்றதுக்கு. தீபத்தின் அந்த ஒளிபரப்பு துறையில தொடர்றதுக்கு அப்ப அது அமைந்தது. அது கொஞ்ச காலம் செய்துட்டு பிறகு எனக்கு இந்த என்னுடைய மகள் பிறந்த நேரத்துல நான் அதை நிறுத்திட்டு சிறிது காலத்துக்கு பிறகு திருப்பியும் தொடங்கி அப்படி அப்படி விட்டு விட்டு தொடங்கி போய்கொண்டிருந்தது. பகுதி நேரமா வேலை செய்து அப்படி. ஓ, அப்படியா இருந்தது. இப்ப தொடர்ந்து இப்ப அது அதுல என்ன நிகழ்ச்சிகள் தயாரிச்சீங்க? இப்ப நியூஸ் மட்டுமா செய்றீங்க? என்னென்ன நிகழ்ச்சிகள் செய்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் தீபத்துல அந்த நிகழ்ச்சி எப்படி அதுக்குள்ள போக முடிந்தது என்றதற்கு தானே. ஓ, அப்ப தீபம் அப்ப தீபத்துல போய்க்கல அப்ப இப்படி ஒரு டிவி போகுதுன்னுட்டு அப்ப அதுக்கு அதன் மூலமாக பேருந்து என்னுடைய உறவினர்கள் இருந்து அப்ப எனக்கு தெரிஞ்சவ என்னுடைய மச்சாள் மூலமாகத்தான் அதுக்குள்ள நான் போனேன். நான் அவதான் அவக்கு தெரிஞ்சாக்கள் அங்க இருந்தபடியால அப்ப நானும் இங்க முதலே அங்க இலங்கையில வேலை செய்துட்டு வந்தபடியால அப்ப அவ கேட்ட அப்படி வந்திருக்கிறேன். அப்ப ஏதாவது வெற்றிடங்கள் இருந்தால் இவ பெறலாமான்னு என்னுடைய மச்சாள் கேட்டு அவ மூலமா தான் போக முடிந்தது. ஓ, மகிழ்ச்சியா. நீங்கள் எத்தனை காலம் வேலை செய்றீங்க? தீபத்திலேயோ தீபம் தொலைக்காட்சியில நான் குறைவாத்தான் ஒரு 9 மாசம் அப்படித்தான் வேலை செய்திருப்பேன். இல்ல நான் வேற ஒரு தொலைக்காட்சிக்கும் நான் தீபம் அப்படியே 2016-17 வரைக்கும் இந்த பகுதி நேரமா வேலை செய்தது. அதோட அப்படியே நின்றுட்டேன். இப்ப திரும்ப உங்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பாளராக வர வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல் இருக்கிறதா? இல்லாட்டா என்ன துறையில நீங்க மீதி செய்து கொண்டிருக்கீங்க? நான் இப்ப நிகழ்ச்சி தொகுப்பு அப்படியான மேடை நிகழ்ச்சி தொகுப்பு அதுகள் செய்து கொண்டு வாரேன் இப்ப. ஓ, அப்படி போய்கொண்டிருக்குது. நீங்கள் உங்களுடைய இசை அந்த இதுல நீங்கள் அதாவது அரங்கேற்றம் அல்லது வேற நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறீங்களா? நான் அரங்கேற்றம் என்று நான் செய்யல. அரங்கேற்றம் நான் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துல கூடுதலா யாழ்ப்பாணத்துல இருக்கல கோயில்கள்ல பாடுறது பக்கவாத்தியங்களோட பாடுறது அப்படின்னு யாழ்ப்பாணத்துல இருக்க செய்திருக்கிறேன். ஓ, இங்க நீங்கள் படிப்பிக்கின்ற மாணவிகளை அரங்கேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கு இல்லையா? பெற்றோர்கள் அப்படி ஆசைப்படுங்க? ஓ, அப்படி யாரும் அந்த விருப்பத்தோட அப்படி யாரும் கேட்கல. அப்படி அரங்கேற்ற வேணுமென்ற ஆர்வம் அப்படி என்று நான் எனக்கு படிச்ச பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அப்படி இருந்ததில்லை என்றபடியால அப்ப நானும் அவர்களை அதுக்கு செய்யணுமென்றதை தூண்டல. அவர்களுக்கும் விருப்பம் இல்லாத பட்சத்துல. அவர்கள் படிச்ச டிப்ளமா வரையும் செய்திருக்கலாம். அப்ப நீங்க அதுக்கு எக்ஸாம் தாண்டி பாஸ் பண்ண பிறகு அப்படியே அவர்கள் இப்ப உங்கள்கிட்ட படித்த மாணவர்களோ இப்பொழுது அவர்கள் அத
எவ்வளவு காலமா நீங்க செய்றீங்களோ இப்ப அவர்கள் இந்த அந்த துறையில ஈடுபட்டு இருக்கின்றார்களா? அது சிலர் இருக்கிறார். இப்ப தொடர்ந்து அவியல் அதுல ஈடுபட்டு இப்ப இடக்கிட என்னட்ட வகுப்பும் எடுக்கிறது அவையல். அப்ப தொடர்ந்து படிச்சு கொண்டு வர கீர்த்தனைகள் வர்ணங்கள் அதுல புதிதாக படிச்சு கொண்டும் இருக்கிறோம். சிலர் ஒழுங்காக வகுப்பு அப்படி என்று அவர்களால் எடுக்க முடியறதில்லை. ஏனென்றால் அவர்களும் பல்கலைக்கழகம் அல்லது அது வேலை செய்ய தொடங்கிட்டு நம்ம வேலை செய்யறபடியால மாசத்துல ஒரு வகுப்பு அப்படி 2 மாசத்துல ஒரு வகுப்பு அப்படித்தான் போய்கொண்டிருக்குது இடக்கிட வந்து. ஆனா அவர்கள் சிலர் அதால பயன்பெற்று கொண்டுதான் இருக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். இந்த உங்களுடைய இந்திய சமூகத்துக்கு நீங்கள் மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கீங்களா? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்ப இங்க அநேகமான இப்ப இலங்கையில் இருந்து வாராக்கள் அநேகமானாக்களுக்கு தெரியும் தான், அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியும். சில சில சொற்கள் இது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்ற பட்சத்துல சில நேரங்கள்ல மொழிபெயர்ப்பு, சில பேர் அநேகமானாக்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான், சிலர் ஆங்கிலம் ஓரளவு தெரிந்தவர்கள் வரினம். அப்ப அவியலுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படி வரைக்குள்ள போய் மொழிபெயர்ப்பு செய்யறேன் நான் அவியலுக்கு. அப்ப இப்பவும் தொடர்ந்து செய்யுறீங்களா? தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அது எந்த இது அதை பத்தி சொன்னா இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளும் சில நேரம் தங்களுக்கும் வரலாம் தானே, லண்டன்ல இருக்கிறவர்கள் இல்லையா? அவியலும் மொழிபெயர்ப்பு செய்யலாம் அவர்களும். மொழிபெயர்ப்பு செய்யற நீங்கள் எந்த இடத்துல மொழிபெயர்ப்புன்னு சொல்லிக்கல, இப்ப எந்த விஷயம்? மொழிபெயர்ப்பு கண்டு வேற நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, நிறைய மொழிபெயர்ப்பு ஏஜென்சிஸ். அண்ட் இப்ப அவியலோட நீங்கள் ஆன்லைன்ல செக் பண்ணினாலே அவியல் இன்டர்பிரிட்டிங் ஏஜென்சிஸ் அப்படி என்று செக் பண்ணினா அவியல டீட்டெயில்ஸ் வரும். அப்ப அந்த ஏஜென்சிஸோட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவியல் ஊடாக நீங்க செய்யலாம். அண்டா இப்ப வைத்தியசாலையில தேவைப்படும் மொழிபெயர்ப்பு கூடுதலாக, அல்லது அவியல் சம்பந்தமான ஏதாவது வழக்குகள் அப்படி ஏதாச்சும் இதுக்கு தேவைப்படும். இல்லாட்டி சில ப்ரொஜெக்ட்ஸ், அதுகள் சில திட்டங்கள் செய்யக்கல அதை பற்றின அறிக்கைகள் சமர்ப்பிக்கல, அப்ப சில பேருடைய அனுபவங்களை கேட்கக்கூடிய இதுகள் வரும். அப்ப அதுகளுக்கான இதுகள் அப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படியான இடங்கள். அப்ப நீங்கள் பொதுவாக ஒரு ஏஜென்சி என்று அதுல மொழிபெயர்ப்புல நீங்கள் செய்ய போறீங்கன்னு ஆர்வம் இருந்தா நீங்கள் ஆன்லைன்ல போய் செக் பண்ணலாம். நிறைய ஏஜென்சிஸ் இருக்கணும். அப்ப அவையல்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை பதிவு செய்து கொண்டா அவையல் உங்களை கூப்பிடுவினா கூடுதலா நீங்களுக்கு அவையல் அந்த அமைப்போட மொழிபெயர்ப்பு அமைப்போட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறது கூட நல்ல. அதுக்கு பிறகுதான் அவையல் எடுப்பினா ரெஜிஸ்டர் பண்ணி உங்களே ஒரு மொழிபெயர்ப்பாளராக நீங்கள் பதிவு செய்த பிறகு அவையல் அதுக்கான சில தகுதிகளை அவையல் பார்ப்பினம். என்னென்ன அந்த தகுதிகள் உங்களுக்கு நீங்கள் அதை பூரணப்படுத்தி கொண்டால் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்யலாம். அப்ப நீங்கள் அதுக்கு நீங்கள் அப்படி செய்துதான் அந்த மொழிபெயர்ப்பு துறையில இறங்கினீர்கள் என்று சொல்ல வாரீங்க, அப்படித்தான்? அவையலுக்கான தேவையில் அது அனுபவமாக இருக்கலாம், அவ்வளவு காலம் செய்த அந்த அனுபவத்தை வைத்ததாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதற்கான படிப்பு மொழிபெயர்ப்பியல் கல்வி அதை முடிச்ச செய்யறதாயும் இருக்கலாம். அடுத்து நீங்கள் அந்த இசைத்துறையில இருந்தபடியா பஜனை எல்லாம் பாடினு சொன்னீங்களா? உங்களோட குரல்ல ஒரு பஜனை ஒன்று பாடினா உறவுகள் சந்தோஷப்படுறாங்க இல்லையா? பஜனை கூட தேவாரங்கள்லாம் நான் பாடினது. கேளுமா பாடுறதுக்கு சும்மா ஒன்று பாடினா? பாடுறேன். தேவாரம் ஒன்று பாடுறேன்.
திருச்சிட்டம்பலம். இதுல இந்த தேவாரம் எனக்கு என்னுடைய அப்பா பாடுவார் இந்த தேவாரம். அப்பா தான் எனக்கு இந்த தேவாரம் சொல்லி தந்தது. அதுல சம்பந்தர் திருவையாற்றின்ற அழக எவ்வளவு அழகா அதை சொல்றாருன்றத பாக்கலதான் எனக்கு அந்த கூட பிடிச்சிருந்தது. அதுல இருக்கிற அந்த குரங்கு குட்டிகள் எல்லாம் எப்படி அத மரத்துக்கு மேல ஏறி நின்று பாக்குற இடி இடி கேட்கல, இடி இடிக்கிற மாதிரி அந்த மேள சத்தத்தை கேட்டுட்டு அவையில் இடி இடிக்குதுன்னு நினைச்சிட்டு போய் ஐயோ மழை வர போகுது என்று பாக்குற அந்த அழகா அவர் எழுதி அத அந்த தேவாரத்துல அழகாக சொல்லியிருந்தார். உலனைந்தும் பொறிகளங்கே நெறிமயங்கே அறிவழிந்திட்டு ஐமேலும் அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. ஓ நன்றி. நல்ல அழகாக பாடுங்க. இன்னும் கொஞ்சம் பாடணும் போல இருக்கும். இப்ப உறவுகள் பிறப்பார்கள் நினைக்குமே. இனி இப்ப உங்களுடைய என்ன நோக்கம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எதிர்கால திட்டம் என்ன, அதுகளை பற்றி கொஞ்சம் கூறி நாங்கள் உறவுகளில் மழைத்து சேரலாம் நினைக்கின்றேன். திட்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையக்கா. போற வாழ்க்கையில போற அப்படி வாழ்க்கை அமைதோ அப்படி போய்கொண்டுதான் இருக்குது. திட்டம் என்றெல்லாம் இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்தான். இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்பதான் மகளிர் தினம் எல்லோரும் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். இந்த மகளிர் தினம் இப்போ கொண்டாடுறது அது ஒரு முக்கியமாக விஷயம். அதை பற்றிய உங்களுடைய பார்வையின முதல் நாங்கள் மகளிர் தினத்திலையும் எத்தனை சாதனை புரிந்தோன்னு சொன்னா, எத்தனையோ பெண்கள் பல விதத்துல பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அது வெளியில தெரிவதில்லை, உலகத்துக்கு தெரியவே இப்ப பொதுவாக. ஆனா இது எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது இப்ப நியூயார்க்ல தான் இது ஆரம்பிச்சது. 1908ஆம் ஆண்டு இந்த பெண்கள் அமைப்பு எப்படி உருவானதுன்றெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்கிறது. அது பற்றி நேற்றும் ஒரு இதுல நான் அதை பற்றி கூறியிருந்தேன். மற்றது ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தேன். அதை இப்ப திரும்ப சொல்வது இல்லை. இருந்தாலும் சிறிய சிறிய விதமாக இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், வாணி மோகன இப்ப நாங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். அவ இதுல ஒரு அறிவிப்பாளராக கால உலகி பின்னிரம்பரையும் மற்றவர்களுக்கு அதை செய்து கொண்டே இருக்கிறா. இல்ல அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு யார் என்ன செய்வாங்க, அது ஒரு சமூக சேவையாக அதை செய்து கொண்டிருக்கிறது. அது கூட ஒரு சாதனைன்னு தான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமா பாராட்ட வேணும். அந்த காலம் இங்க இந்த ஒவ்வொரு குழந்தை பிள்ளை மற்ற ப்ரோக்ராமுகள் அதுகள் இதுகள் பெண்களை குறிப்பாக நான் பெண்கள் பற்றி கதைக்கிறேன். நடாமன்ற விஷயம் வேற. இந்த பெண்கள் என்ற இதெல்லாம் அவருக்கு ஒரு தனிப்பட்ட விதம் இருக்கிறது. மற்றது கூடுதலாக இந்த பெண் அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஏதோ தங்களுக்கு விதமாக இருக்கிறார். நீங்கள் எந்த விதத்துல இந்த லண்டன்ல பலவிதமாக இந்த பெண்கள் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? எப்படி நீங்கள் இந்த பெண்கள் தினத்தை நோக்குகிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி முந்தின காலத்துல அந்த பெண்களுக்கு வாக்குரிமையே இல்லாத இருந்த காலத்துல அதையெல்லாம் உண்மையில எவ்வளவோ போராடி சரியான இன்னல்களை அனுபவித்து எவ்வளவோ போராடித்தான் எங்களுக்கு அதை பெற்றிருக்கணும். அதை நிச்சயமா நாங்கள் இப்போ நினைத்து பார்க்கணும். அது உண்மை.
இப்ப தற்போதைய காலத்துல பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட், பெண்களை வலுவாக்குதல் அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், என்ன பொறுத்தவரையில அதுக்கு வந்து இப்ப தீது நன்றும் பிறர் தர வாரா என்றதை பற்றி பார்க்கல. நாங்கள் தான் எங்களுக்குள்ள, அதாவது உள்ளத்தினால நாங்கள் எம்பவர் ஆகணும் ஒவ்வொரு பெண்ணுமே. இன்னொரு ஆள் வந்து எங்களுக்கு எம்பவர்மெண்ட் தருவினம் என்று சொல்லி, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், எதிர்பார்க்கிறத விட நாங்களே எங்களுக்குள்ள எம்பவர்மெண்ட், எங்களோட உள்ளத்தை வலுவாக்குற மாதிரி இருக்கணும். அது வேற யாரும் எங்களை அடிமைப்படுத்துறாலும் அது அடிமைப்படுத்துறவர்கள் குற்றம் செய்கிறார்கள் என்பதையும் தாண்டி, இப்ப எங்க தமிழ்ல ஒரு சொல்லோண்டி இருக்குத்தானே, குட்ட குட்ட குனிகிறவர், அப்படி அந்த ஒரு இருக்குத்தானே, குனிய குனிய குட்டுறவரும் அவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, குட்ட குட்ட குனிபவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி. அப்ப நாங்களும் அதை எல்லாத்தையும் மற்றவர்கள்ல பிள்ளை என்று போடாமல் எங்கள்ல தான் தங்கி இருக்கின்றதை நான் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம் என்று. ஆனா சில நேரங்கள்ல சில தடங்கல்கள் இருக்கும் தான், அதுகளை மறக்க முடியாது. சில நேரங்கள்ல அவைகள் பொருளாதார ரீதியாக பிறர்ல தங்கி இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு சிலதுகளை துணிவாக செய்ய முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் டேர் டு டூ த ரைட் என்று சொல்லி அந்த நல்லதை சரியானதை செய்யறதுக்கு துணியோணும். நாங்கள் துணியோணும் என்றது எங்கட மனதில இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது அமைந்து விடாதுதான். அப்ப அதுக்கு வந்து நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் அவர்கள் மன ரீதியாக யாரிலையும் தங்கி இருக்காம இருக்கணும் அந்த என்றதை நான் நினைக்கிறேன். ஒரு சுயமரியாதை வேணும் இல்லையா? யாரும் இயந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, நிச்சயமா இல்ல. யாருமே எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கு, அதை நாங்கள் கொண்டு வரணும். அதாவது எங்களுக்கு சுயமரியாதை வேணும் என்றதான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எனப்படுகிறது. சுயமரியாதை என்றதும் அதுக்குள்ள அடங்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது வந்து இப்ப எங்கட முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் காரணம். அதுக்கு வந்து நிச்சயமா உண்மையில கல்வி மிக முக்கியமானது. எல்லாத்துலயுமே எங்களுக்கு ஒரு உண்மையில, அதாவது உணர்ச்சி பூர்வமாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் இன்னொருத்தர தங்கி இருக்கேக்குள்ளதான் எங்களால வெளியில வர முடியாம இருக்கும். அப்ப அதுக்கு வந்து உண்மையில கட்டாயமாக கல்வி வந்து அந்த துணிவை, அந்த தன்னம்பிக்கைய வந்து எல்லாருக்குமே கொடுக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப ஒரு புதிய அலையாக தோன்றுவது இந்த இளையவர்களுடைய ஒரு, அவர்கள் வந்து இப்ப முன்னோக்கி கண்டு வருகின்றார்கள். இளையவர்களை நாங்கள் தப்பாக தண்டி அவர்கள் வந்து எம்மை விட சரியான அறிவுபூர்வமாக தொழில்நுட்பம் காரணமாக அவர்களுடைய அறிவுகள் வந்து பலவிதப்பட்டுல உயர்ந்திருக்கிறார். அந்த விதத்துல நாங்கள் பெண்கள் இளையவர்களை கொஞ்சம் நாங்கள் மதிக்கிறதோ, இல்லாட்டி அவர்கள் வந்து இப்ப வேறோ அவைகள் சொல்றத நாங்கள் இருக்கிறது மாதிரி பல பெற்றோர்களுடைய பிரச்சனைகள் இப்ப தலவி கொண்டு வருகிறது. புதிய இளையவர்கள் பற்றிய கருத்து வேறுபாடு உங்களை, அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அந்த அவர்களுக்கு நாங்க மரியாதை செலுத்த வேணும். என்ன இது சொல்லி மற்றது இப்ப தாய், இப்ப கணக்க விஷயம் இருக்குது. நான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு நீங்கள் அதை வாசிங்க, அது புரியும். நான் உங்களிடம் இருந்து கேட்கிறேன், இந்த எளியவர்களுடைய அந்த பெண்ணிய நோக்க நீங்கள் எப்படி பார்க்கிறீங்கள்? அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுலாம் அதை நாங்கள் பெற்றோர்கள் சரியான முறையில கையாளுகின்றோமா? நிச்சயமாக அந்த இளையோர்கள் அண்டேக்குள்ள அந்த வளரிளம் பருவத்தவர்களுடைய அவர்களுடைய சிந்தனைகள், அதுகள் அதற்கு நாங்கள் ஏற்ற மாதிரி அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எங்களால பதில் கூறக்கூடிய மாதிரி நாங்கள் இருக்கணும். சில நேரம் நாங்கள் அவியல் கேட்கல, இல்லை இதெல்லாம் இப்ப உனக்கு தேவையில்லை அப்படி என்று சொல்றதை விட்டுட்டு அவர்களுக்கு விளங்குற மாதிரி அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் எப்படியோ அவர்கள் வந்து அறியும் ஆவல் வந்து அவர்களுக்கு கூடவாத்தான் இருக்கும் அந்த வயசுல.
அப்ப அவர்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு கூடுதலாக இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வேற பெரிய அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள், கலைகள் வந்து அந்த வளர்லம் பருவத்துல கலைகள் கற்பது வந்து அவர்களுக்கு கூட உதவியாக இருக்கும். கலைகள் வந்து அதுக்கு அவர்களுடைய அந்த எண்ணங்களை வெளிக்காட்டுறதுக்கு உதவியாக அமையும் கலைகள் கற்பது என்று சொல்லி. மற்றது என்னை பொறுத்தவரையில நாங்களும் நல்லதை யார் சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ளலாம் தான். அவர் வயசில் சிறியவராக கூட இருக்கலாம், நல்லதை சொன்னாருண்டா ஏற்றுக்கொள்ளலாம் நிச்சயமா. அவற்றை சொல்றதுகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால், சில நேரம் இப்ப நாங்கள் சில நம்பிக்கைகளை நாங்க தொட்டு நாங்கள் 100 வருடத்துக்கு முதல் எங்கட ஊர்ல பின்பற்றி வந்த சில நம்பிக்கைகளை நாங்கள் இப்பவும் நாங்கள் பின்பற்றி கொண்டு வருவோம். அப்ப அதை வந்து அவியல் கேள்வி கேட்கல, எங்களுக்கு அது சில நேரம் நியாயமாத்தான் படுவோம், உண்மைதான். அப்ப அது செய்திச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்பவும் நாங்கள் அதையே இங்கேயும் தொடர்ந்து செய்யறதுண்டா அதுல ஒரு காரணமும் இருக்காது. அவருக்கு கேட்கல நிச்சயமா இப்ப சிலதுகளை நாங்களும் மாற்றிக்கொண்டு அவர்கள் கேட்கறது கேட்கலதான் எங்களுக்கும் அது உண்மைதான் என்ற மாதிரி இருக்கும். நாங்களும் சிலதுகளை மாற்றிக்கொண்டு போகத்தான் வேண்டும். ஆனா இப்ப இளையவர்கள் வந்து அதிகமாக பெற்றோர்களை சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடா அவர்களுக்கு தொழில்நுட்பம் எங்களை விட கூட தெரிஞ்சபடியா தொழில் அந்த அந்த விஷயத்துல பல விஷயங்கள் உண்மையில அவர்கள் சரியான எங்களை ஜெனரேஷன் எங்களை விட சரியான கட்டிக்காரர். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்களும் கொஞ்சம் எங்களை முன்னேற்ற வேணும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா நாங்களும் கொஞ்சம் அவைகளோட டெவலப் பண்ணி கொண்டு போய் அந்த தொழில்நுட்பங்களை கொஞ்சம் கெட்டாத்தான் அவைகளுக்கு ஈடுபடுத்துக்க செய்யலாம். அல்லாட்டா அவைகளை மிக அண்மையில கேள்விப்பட்டேன். என்னென்னா கனடாவில ஒரு ஆய்வொன்று மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். 28 வயதுக்கு குறைந்த தமிழ், அதாவது இந்தியா இலங்கை உட்பட 63 பேர் ஒரு இடத்தில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். கூடுதலானது பெண்கள், பெண் பிள்ளைகள். இது நாங்கள் இந்த வேளையில நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு முக்கிய விதம் என்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்ன காரணம் என்று சொல்லி அதுல வாசிச்சு கொண்டு போனா அவர்கள் சொல்றார்கள், பெண்களுக்கு முக்கியமாக மாதவிடாய் காலம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த விதத்துல இந்த மாதவிடாய் வர்றதுக்கு 3 நாளைக்கு முதலும் அந்த நடைபெறுகின்ற அந்த 3 நாளும் அதுக்கு பிறகு 3 நாளும் அவர்கள அந்த பெண் பிள்ளைகள்ல நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டுமா. இதை நாங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் அறிஞ்சிருக்க வேண்டும். அந்த நேரத்துல அவர்களுக்கு கவனமாக கையாள வேண்டும். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வார உணர்வுகள் வந்து வித்தியாசமா இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் என்று சொல்லி அந்த என்னன்னா அந்த பிரேத பரிசோதனைகள் செய்த வேளையில வைத்தியர்கள் கண்டுபிடித்தது அந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்துல அந்த தற்கொலை நடந்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்த சினை வந்த முட்டைகள் அந்த அப்படி மாதவிட காலத்துலதான் அது ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த நேரத்துல அவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமலுக்கு செய்திருக்கிறார்களாம் என்று சொல்லி ஒரு ஆய்வில இப்ப தெரிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் எல்லோரும் பின்பற்றோம், கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல பெண்கள், அதாவது இளையவர்கள், அதாவது 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் இவ்வளவு தற்கொலை செய்வாங்க. அதுல ஒரு முக்கிய விடயம் என்பதை இந்த வேளையில நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அதை அறிந்திருக்கிற தெரியல. அந்த விதத்துல இந்த பெண்களுடைய நிலைமை வந்து எல்லாரும் நாங்க நினைக்குமா போல எல்லாரும் இலகுவான விஷயம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் மிக துன்பகரமான ஒரு நிகழ்வுதான் அது இப்படி நடக்கிறது. நிச்சயமாக அதற்கான ஒத்துழைப்பு உண்மையில குடும்ப சூழல்கள், குடும்பத்தில இருக்கிறவர்கள் அதற்கான ஒத்துழைப்புகளை கொடுத்து அதுதான் இதுல வந்துச்சு. நம்ம குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய மனம் சார்ந்த விடயங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பாடசாலை சூழ்நிலைகள், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்துல எங்களோட உடல்ல நிகழ்ற மாற்றங்கள், நிறைய நிறைய விடயங்கள் வந்து இதுல வந்து பங்கேற்று இருக்கிறதால சரியான உண்மையில அது ஒரு கவலையான ஒரு விஷயம்தான்.
இதுல வந்து ஆண்களை கூட நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றா ஆண்களும் அந்த தற்கொலை அந்த அந்த விதத்துல அந்த வயதில் உட்பட்டுல கூடுதலா செய்திருக்கிறார்களாம் என்று சொல்லி அந்த தொகையும் போட்டிருந்தார்கள் 68 பேர். ஓஹோ. மற்றது வந்து ஒரு பெண்ணிட வெற்றிக்கு வந்து ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தந்தையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், எல்லோரும் தான் ஒத்து உழைக்கிறாங்க. அப்ப ஆண்கள் தான் ஆண்களையும் நாங்கள் இணைத்து கொண்டு போறதுதான் அந்த இதழிய நாங்கள் பெண்கள் சொல்லி நாங்கள் பெண் மகளிர் தினம் சொல்லி கொண்டாடி கொண்டிருப்பதில்லை. இல்ல அதுல நீங்கள் கூறியது போன்று இந்த போராட்டம் நாங்கள் இந்த வாக்குரிமை பெறவோ இல்லாட்டா எங்களுக்கு உரிமை பெறவோ போராடிய பெண்கள் எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள், அதெல்லாம் ஆய்வாயிருக்கிறது. அந்த அவர்களையும் நாங்கள் இந்த வேளையில அவர்களுடைய நாங்கள் இப்ப ஆர்ப்பரிக்கிறது காரணம் அவர்கள் செய்த போராட்டங்களும் இழப்புகளும் தான் நிச்சயமா. நாங்கள் எங்களுடைய நேரம் நெருங்குவதால் நீங்கள் ஏதாவது கூற விரும்பினா கூறிக்கணும். நாங்கள் எமது உறவுகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கறிக்கொண்டு கொண்டு வரலாம். ஆமா, அந்த மகளிர் தினத்துல இத முக்கியமாக மகளிர் தின வாழ்த்துக்களையும் இதுல பெண்கள் பலர் அறிவிப்பாளர்களாக மிகவும் தங்களை செலுத்தி வேலை செய்கின்ற அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களையும் அவற்றையும் நினைவுந்து உங்களுக்கும் சேர்த்துத்தான் கூறிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் குறிக்கணும் நாங்கள் அழைக்கலாம். நிச்சயமாக மேல இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி என்னையும் அழைத்து வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் இன்று மகர்ந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்ற கீதா நாகேஸ்வரி என 2 பேரும் பொன் பேரா இருக்கிறது. எனக்கு 2 பேரா உங்களுக்கு என்று சொல்லி கேட்க வேணும் என்று போல தோன்றியது. ரெண்டுமே என்னுடைய பெயர் தான். பெரிய பேரா இருக்கிறது. ஏன் அப்படி வந்தது? காரணம் ஏதாவது இருக்கிறதா? இல்ல என்னுடைய நாகேஸ்வரி தான் என்னுடைய பதிவு பெயர். கீதா வந்து வீட்டுல என்ன கூப்பிடுற பெயர். ஓகே, அப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்து வச்சு ரெண்டையுமே சேர்த்து நான் வச்சுட்டேன். ஓகே ஓகே. கீதா அவர்களுடைய பணிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க கர்நாடக மியூசிக் படிப்பிக்கிறீங்களா அல்லது பன்னிசை மட்டும்தான் படிப்பிக்கிறீங்களா? பன்னிசையும் சொல்லிக் கொடுக்குறேன் நான், கர்நாடக இசையும் சொல்லிக் கொடுக்குறேன். நான் இப்ப உண்மையில கர்நாடக இசைக்கு முன்னோடியே எங்கட தமிழிசை தான் முன்னோடி. பன்னிசையும் சொல்லிக் கொடுக்குறேன், கர்நாடக இசையும் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஓகே. நீங்க பன்னிசைய கூட கதைச்சு கொண்டிருந்தீங்களா? அப்ப நான் பன்னிசை, ஆனால் இங்கும் பன்னிசை தனித்து சொல்லிக் கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் தானே, இல்லையா? ஓ நிச்சயமா இருக்கணும். இப்ப கோயில்கள்ல எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். பன்னிசை வகுப்புகள் எல்லாம் கோயில்கள்ல வைக்கணும். ஆனால் சில குறைந்து கொண்டு போகின்றது. எப்போது கர்நாடக மியூசிக்கோடையே பன்னிசை இணைஞ்சு விட்டது மாதிரி இந்த கிராமிய நடனங்களோட பரதநாட்டியத்தோட கிராமிய நடனங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று இப்பொழுது இருக்கிறது. அதை அறிவதற்காகத்தான். ஓ இல்ல இப்ப நான் எனக்கு அறிந்து எனக்கு தெரிந்த வரையில கோயில்கள்ல எல்லாம் இப்ப ஓதுவார் மூர்த்திகள் அவர்கள் நியமிச்சிருக்கணும். இப்ப அவர் வந்து ஓதுவார் மூர்த்திகள் பன்னிசை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். பஞ்ச புராணம் அதை தொடர்ந்து அங்க எல்லாமே சொல்லி கொடுத்தோன்றிருக்கிறார் ஓதுவார் மூர்த்திகள். இப்ப நீங்க கோயில்களுக்கு போனா இப்ப எனக்கு நிச்சயமா தெரியும். இப்ப சில கோயில்கள்ல எல்லாம் சொல்லி கொடுக்கணும், லண்டன்ல இருக்கிற கோயில்கள். அப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் நீங்கள் விசாரிச்சா பன்னிசை எங்க சொல்லி கொடுக்கணும். அநேகமா எல்லா கோயிலையும் சொல்லி கொடுக்கணும் தான், ஒரு கிழமையில ஒரு நாள். எங்கட இந்த தளத்தில் பாமுக தளத்தில் வெள்ளிக்கிழமையில் இரவு 7 மணிக்கு லண்டன் டைம் 7 மணிக்கு பன்னோடி இசை பாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பு உண்மையில. உண்மையில என்ன எங்களோட வாழ்ந்தது எங்களோட போகாமல் பிள்ளைகளுக்கும் கொடுத்து செல்ல வேண்டியது எங்களுடைய கடமைகளில் ஒன்று தானே. நிச்சயமா. சிறப்பாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்பா இசை ஆசிரியரா அல்லது தேவாரங்கள் பாடுபவரா? இல்ல அப்பா வந்து தேவாரம், அவருக்கு வந்து இசை அறிவு இருக்குது. ஆனா இசை முறைப்படி கற்றுக்கொள்ள. அப்பாவும் பாடுவார். அப்படியே அப்பா அவருக்கு இசை அறிவு இருக்குது, பாடுவாரோட இசை அறிவும் இருக்குது. அவர்கிட்டயும் நான் தேவாரங்கள் கூடுதலா தேவாரங்கள் அவர்கிட்ட நான் படிச்சு கொண்டது. தேவாரங்கள், பாரதியார் பாடல்கள், தாயுமானவர் பாடல்கள்,
அப்படி அதுகள் கூட அப்பாட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது இருக்கு. ஓகே. அது பாடி காட்டிய தேவாரமே அழகாக இருந்தது. நீங்கள் அப்பாவினுடைய தேவாரம்னு சொல்லி காட்டியது அப்பாவையும் இதிலே கொண்டு வந்து நிறுத்தி இருந்தீங்க. மிக நன்றி. சிறப்பு, வாழ்த்துக்கள். இந்த வாரமும் மூத்தோர்கள் மாண்பு போற்றும் மாதம் தான் இந்த காற்றிலையில் மாதம் மாதம் ஒவ்வொரு பேர் வச்சு இயக்குனர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய மூத்தவர்களை நீங்கள் இதில் இன்று பதிந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பணிகள் சிறப்பாக அமையட்டும். தொடருங்கள். நன்றி. நன்றி நன்றி நவயோதிகா. சகோதரி. நன்றி இயக்குனர் அவர்களே. நன்றி. இன்னும் இருக்கிறார்கள் நவயோதிகா, அது பலர் இருக்கிறார்கள். ஆமாம், எனக்கு வணக்கம் நவஜோதி அவர்களும் வணக்கம் கிதா நாகேஸ்வரி அவர்கள். நான் ஜெர்மனியிலிருந்து கவுமலர் கதைக்கிறேன். நான் முதல்ல இருந்தே முழுவதுமாக உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பாக இருந்தது. திருவை ஆற்றின் அழகை உங்கள் அப்பா பாடும்போது நீங்கள் கேட்டதாக சொல்லி பாடியிருந்தீர்கள். மிக சிறப்பு. உண்மையாகவே நல்ல குரல் வளம். உங்களுடைய படிப்பிக்கிற சங்கீதங்கள் இன்னும் மேன்மேலும் ஓங்க வேணும் என்று நிறைந்து வாழ்த்தியபடி நவஜோதி அவர்களே மகரந்த சிதறலில் கீதா நாகேஸ்வரி அவர்களை கொண்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி பாமுக அதிபர் வாணி அனைவருக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. இனிய உற்சாகமான வணக்கம் பாமுக அதிபருக்கும் மகரந்த சிதறல் தொகுப்பாளர் நவஜோதி அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கீதா நாகேஸ்வரி அவர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நான் முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கேட்டபடியே தான் சாந்தினி அக்கா என்னுடைய கேள்விக்கு பதில் தந்துவிட்டார் நினைக்கிறேன். மிக்க நன்றி சாந்தினி அக்கா. எனக்கும் அதே கேள்விதான் இருந்தது. கீதா நாகேஸ்வரி என்று பெரிய பேராக இருக்குது, அது என்னவா? எனக்கு தெரிந்த வரையில் கீதா தவரட்னம் என்று தான் எனக்கு தெரியும். கீதா அக்காண்டு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ அந்த கேள்விக்கு பதில் வந்தது. நன்றி. ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்தது ரொம்ப அழகா இருக்கிறது கீதாக்கா. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. மிக அழகா ஆறுதலா உங்களுடைய பணிகள், உங்களுடைய சேவைகள், நீங்கள் எப்படியெல்லாம் வந்தீங்க, உங்களோட அப்பாவை ஞாபகப்படுத்தினது எனக்கு நல்லா இருந்தது. ஏனென்னா நானும் நினைச்சேன்னா கீதாக்கா ஒரு மாஸ்டர்கிட்ட அல்லது சங்கீத வித்வான்கள் எல்லா பலரிடம் படித்துத்தான் வந்திருப்பார் என்று சொல்லி. ஆனால் அப்பா தான் உங்களுடைய குருவா ஆரம்பத்தில் இருந்த அந்த விஷயம் இணைச்சு வந்த விஷயத்தை நான் இன்றைக்கு தான் அறிஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய நல்ல நல்ல தொகுப்புகள் எல்லாம் செய்வீங்க. நல்ல கெட்டிக்காரி, ரொம்ப அழகாக இருந்து அன்றைய பொழுதுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி கொழும்பில் நீங்கள் செய்த சின்ன பிள்ளைகளோட கதைச்ச நிகழ்வுகள் தொட்டு நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு வந்த கீதாக்காவுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்கள் பணி தொடரவும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நவஜோதி அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். பாமுக தளத்திற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி தர்ஜினி. நன்றி. நன்றி, வணக்கம். தர்ஜினி அவர்களே, உங்கள் வீட்டில் சந்தித்தவரா இவர்? ஆமாம். அப்போ உங்களுக்கு என்ன அறிமுகம் அவர்? எனது மருமகள். எனது மருமகள். அப்படியா? இவருடைய கணவர் எனது கணவனின் அக்காவின் மகன். சரி, சந்தோஷம். சொல்லியிருக்கலாம் என்பதற்காக போட்டு வாங்கினோம். நன்றி. நன்றி. நன்றி தர்ஜினி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வேறு யாராவது? வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். வாருங்கள். அதிபர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்ன கீதா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது வாழ்த்த சொல்லிட்டு போகும்னு சொல்ல கேட்டுட்டு கடைசியில் வாங்குவோண்டார். அதுக்காக கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பாக இருந்தது. சிரித்து கொண்டே இருந்தீர்கள் தொடங்கி முடியும் மட்டும். வாழ்த்துக்கள். கொண்டு வந்த நவஜோதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியிடம். பாமகத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. நன்றி. மிக்க நன்றி. நீங்கள் பெண்கள் ஆளுமைகளில் பேசும்போது நவஜோதி அவர்கள் நடாமோனை தூர அறிஞ்சு விடுவோம், அவரை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் நினைத்தது அது கேள்வியாக மாறுகிறது. ஏன் அம்மாவின் பேரை நாங்கள் எங்கள் பேரில் சேர்த்துக் கொள்வதில்லை? உண்மை, அது எனக்கும் அது கேள்வி இருக்குத்தான். ஏன் இன்றிருந்து ஆரம்பிக்கலாம், என்ன தடை? அதுதானே தாராளமா நிச்சயமா சேர்த்துக் கொள்ளலாம். இல்லை, நாங்கள் 2 பெண் பெயர் என்ற போது நான் நினைத்தேன் கீதா உங்களுடைய பேர், நாகேஸ்வரி அம்மாவின் பேர் என்று. இல்ல ரெண்டுமே என்னுடைய பேர் தான். நாகேஸ்வரி என்னுடைய பதிவு பெயர், கீதா புரிந்து கொண்டேன். இல்லை, நான் கேட்கிறேன். இப்போ
நடாமோனை வெளியே விட்டு விடலாம், பெண்கள் பேசுவோம் என்கின்ற நவஜோதி அவர்கள் கூட தன்னுடைய அம்மாவை விட்டு வெளியே போட்டுட்டு பாய்லோன் என்ற பெயரில் வந்திருக்கிறார். அது எனக்கு புரியவில்லை. அவர் பேச்சில் இன்றைய தினம் மட்டுமில்லாமல் மகளிர் தினம் என்றபடியா அந்த பெண்களுக்காக வேண்டி அவன் தன்னுடைய பேரை நான் கேட்கிறான், இந்த நாகேஸ்வரி கீதான்னு சொல்றீங்கன்னா அது பெண் அவற்ற பேர் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப சரி அவட இல்லை, அது அதே அவருடைய மாதிரி பக்கம். ஏன் நான் பொதுவாக பெண்கள் பக்கம் கேட்கிறேன், ஏன் அதை செய்வதில்லை? நிச்சயமா தான் அது செய்யலாம். இந்தியாவில் செய்யலாம். எல்லாம் கௌரி சங்கர், பவானி குமரன், அந்த முதல் பெயர் அம்மாவின் பெயர், இரண்டாவது பெயர் சுய பெயர் சேனியமாக இருக்கும். பிரபல்யமானவர்கள் மட்டுமல்ல, சாதாரணமான ஆண்களே அப்படி சூடிக்கொள்ளும். அம்மாவை முதல் பெயராக வைத்து தனக்கு சூட்டப்பட்ட பதிவு பெயரை இரண்டாவதாக போடுவார்கள். அதில் பிரபல்யமானவர்கள் பலருடைய பெண் பெயர்களில் சில பேர் அதை மறைமுகமாக புனைப்பெயராக வைத்திருப்பார்கள். ஆனால் பலர் திறந்த முறையில், அப்போ இவ்வளவு பேசுகிற நாங்கள் உலக பெண்கள் தின மாதத்திலே இருக்கிறோம், இந்த சிந்தனையை நாங்கள் வலுப்படுத்தக்கூடாது. என் கலையத்தில் 16 வயதில் இணைந்த ஒரு இளையவர், அவர் பேசும்போது நிறைய அப்படியே பேசிக்கொள்வார். நான் அம்மாவின் பெயரைத்தான் வைப்பேன், திருமணத்தின் பெயர் என்றால் இங்கிலாந்து சட்டத்தில் அவங்களுக்கு தெரிவு இருக்கிறது, ஆப்ஷன் இருக்கிறது, நீங்கள் எப்படி அழைக்கப்படுகிறீர்கள், செல்வி என்று கூட அழைக்கப்படலாம் அப்படிங்கிற போது. ஆனால் திருமணமான போது அவர் தன் கணவன் பெயரையே பாவிக்கிறார். அவர் மேடை அறிவிப்பாளர் இப்போது. அப்போ என்னென்று கேட்டபோது உடனே சொன்னார், தாங்கள் பதவி திருமணம் செய்த முதல்லையே தான் இந்த வேண்டுகோளை விடுத்த போது தன்னுடைய காதல் கணவர் சொன்னார், எந்த பேர் தான் இருக்கணும். இன்றும் அவர் அப்படி இருக்கிறார். இதுதான் நடக்குமுறை. ஏன்னா அவர் சுயமாக தன்னை விரும்புகிறார். ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை இப்படித்தான் இருக்கணும்னு கேட்குற போது அடங்கி போய் விடுகிறோம் இல்லையா? குட்ட யாரும் குனிவதில்லை, நாம் குனிந்து நிற்பதனால் தான் குட்டுகிறார்கள். எட்டாத போது எவரால் குட்ட முடியும்? அந்த பழமொழி தவறானது. குனியத்தான் குட்டுவார்கள், நாங்கள் குனிந்து. அப்போ உங்களிடம் கிடக்கிற கேள்வி, இந்த 4 வகை பண்புகள் என்று பெண்களுக்கு வைத்திருக்கிறார்களே, இந்த அச்சம், மடம் என்று தொடங்கும், இது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? பெண்கள் பற்றியே பேசிடுவோம், நடாமோன வெளியில போட்டுருவோம், பேசுவோம். என்ன பொறுத்தவரையில அச்சம்ன்றது தீமையானவற்றை, அதாவது மற்றவர்கள் மனதை புண்படுத்துமாறு பேசுவதை கண்டு அச்சப்படுதல் தான். நாங்கள் அப்படி ஒரு தன்மை எங்கட மனசுக்கு எங்கட மனசை பார்த்து தான் நாங்கள், வேறு ஒரு அச்சமுமே இருக்காது. என்ன பொறுத்தவரையில எங்கட மனம்தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக அமையும் என்றபடியால எங்கட மனம் யாரையும் புண்படுத்துற விதமாக நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம். மற்றது எந்த ஒரு அது சுய கட்டுப்பாடு என்று சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். மற்றது நாணம்ன்றது அதுவும் அப்படித்தான் வரும். சமூகத்துக்கு புறம்பான செயல்களை செய்யறதுக்கு நாணோனும் நாங்கள். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். மடம் பயிர்ப்பு சொல்லவே முடியாது என்று நினைக்கிறேன். என்னது? மடம் 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 நீங்க சொன்னீங்க. ஓ, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அதுல எல்லாமே மடந்தை. மடந்தைன்றது இப்ப எங்களுக்கு புதிய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுல ஒரு தடையே இருக்கக்கூடாது நினைக்கிறேன். எங்களுக்கு புதிய புதிய விடயங்களையும் நல்ல விடயங்களையும் திறந்து யார் சொன்னாலும் நல்ல விடயங்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதை ஆராய்ந்து அறிந்து ஏன், எதற்கு, எப்படி என்று அறிந்து கேள்வி கேட்டு அதை அறிந்து கொள்றதுதான் உண்மையான. அச்சத்துக்கும் நாணத்துக்கும் சொன்ன பதில் சிறப்பாக இருந்தது. நன்றி. அது நீங்கள் தப்பிக்கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அதிகமானவர்கள் அப்படி பார்ப்பது, நீங்கள் மறைமுகமாக மற்ற பக்கத்திலிருந்து பார்த்தீங்கள். அதை நான் மற்றவர்களுக்கு முன்னால் அவர்களை பண்பிழக்காத வகையில் நான் அச்சப்பட வேண்டும் என்றால் நான் பயந்து அந்த 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 பண்பு நெறியை தவறாமல் நடக்க வேண்டும் என்றும் நாணத்துக்கும் சொன்னது அழகாக இருந்தது. ஆனால் இந்த பயிர்ப்பும் மடமும் மெடம்களுக்கு எனக்கு பொறுத்தவரையில் அது புதிய விளக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி உணர்ந்து கொண்டாலே தவிர, அல்லாவிட்டால் அது தவறு தான். அதை சரியான முறையில் தான் சான்றோர்கள் உருவாக்கினார்கள்.
பிறகு வந்த ஒரு ஆதிக்க சமூகம் அதை மாற்றிக்கொண்டு பெண்களுக்கு அதை இப்போ என்ன கரைச்சல்னா அதை பெண்களே சொல்லிக்கொள்வது தான். பெண்களுக்கு அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு இருக்கு அது. அவே அங்கும் நாங்கள் குனிந்துதான் நின்றோம். குட்டுங்கள் பேரிலும் குனிந்துதான் நின்றோம். குட்டுங்கள் கணவன் அப்பாவை தூக்கி அறிந்து விட்டு அம்மாவின் பேரை கூட வைக்காமல் கணவனுடைய புதிய பேரை வைத்துக்கொண்டு பின்னால் முன்னால் போவது என்கிறது போல. ஆகவே அது சிறப்பு. இப்போது நீங்கள் இடையில் கேட்டார்கள், நீங்கள் இப்படியாக வர விருப்பம் இல்லையா, தொடர விருப்பம் இல்லையா என்கிற போது நீங்கள் இப்போது செய்கிற மொழிபெயர்ப்பையும் மேடை அறிவிப்புகளையும் சொன்னீர்கள். அதை தாண்டி மனதில் அது நிறைவேறாட்டில் கூட பரவாயில்லை, சில ஆசைகள் இருக்கும். இப்போ சிலர் சொல்வார்கள், நான் விசா இல்லாமல் பறந்து தெரிய வேண்டும் நாடுகளுக்கு என்று. என்னை கேட்டால் நான் நிறைய நேரம் தூங்க வேண்டும் என்று. இதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு ஆசை கேட்க ஆசை. யதார்த்தமானது, கற்பனை அல்ல. யதார்த்தமாக இப்போ உங்கள் பெற்றோர்கள் இவ்வளவு தூரம் சுமந்து வளர்த்தார்கள். நீங்கள் அப்பாவின் செயலை உச்சரித்தீர்கள், ஆனால் அம்மாவை உச்சரிக்கவில்லை. இருந்தாலும் இருவரும் தாங்கி அவருடைய கனவுகள் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் திருமணத்துக்கு பின்பு அதையெல்லாம் கோட்டை விட்டுட்டு தங்களுக்கு பிறந்ததுகளுக்கு பின்னால் அவர்களை ஆளாக்குவது கோடி தீர போது எங்களை பெற்றவருடைய மனம் எவ்வளவு கருகி போகிறது. அந்த விதத்தில் கேட்கிறேன், உங்களுடைய நிறைவேறாத ஆசை அல்லது செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற ஆசை எதுவாக இருக்கும்? அப்படி உண்மையில் சொல்ல போனாட்டு அப்பண்டு எனக்கு அப்ப ஒன்றுமே வரையில்தான். ஆனால் ஆசைப்படணும். அது கனவென்றும் சொல்லலாம், கற்பனை என்றும் சொல்லலாம். இயல்பாக நான் எப்படி இருக்க விரும்புகிறேன் என்கிறது என்னென்றால், படிப்பு என்றதுக்கும் கல்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போய் நாங்கள் எடுப்பதுக்கு பேர் கல்வி அல்ல, அது ஒரு ஒப்புவித்தல் கலை. நீங்கள் ஒரு 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 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருமுறையை ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து அதை அப்படியே வேறு ராகத்தில் பாட வைக்கிறது ஒப்புவித்தல் கலை. அதுக்கு பேர் படிப்பு என்பார்கள். இப்போ பாடசாலையில் 13 ஆண்டுகள் நாங்கள் படிக்கிறதுக்கு பேர் கல்வி கிடையாது. ஆனால் நாங்கள் குழப்பி விடுகிறோம் எல்லாரையும். நீங்கள் சொன்னீங்க பெண்களுடைய எழுச்சிக்கு உயர்ச்சிக்கு கல்விங்கிற போது கல்விங்கிறோம், ஆனால் படித்து பட்டம்தான் பெற்றிருக்கிறோம், கற்றிருக்கிறோமே தவிர நாங்கள் அதை அடைவது தான் கல்வி என்கிறார்கள். அது பலருடைய, இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய வாசகமே எஜுகேஷன் ஆல் அபவுட் நாட் டீச்சிங், இட் இஸ் அச்சீவிங் அவர் லைஃப் என்று சொல்வார். அவருடைய கணக்கு கோட்டேஷன்ஸ் இருக்கிறது. அவர் மறைந்தே எத்தனை 100 ஆண்டுகள் முடிந்து விட்டது, ஆனால் நாம் பின்பற்றவில்லை. என்னை பொறுத்தவரை 2 பெண்களிடம் அதே கேள்வி, ஏன் பிள்ளைகளை நாம் இன்னும் ஒருவருக்கு கீழே படிந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறதை மட்டும் படிச்சுட்டு பட்டம் பெற்றுட்டு உயர்வை காண்பதற்கு இன்னும் முயற்சிக்கிறோம் என்பது இருவருடைய கேள்வி. கல்வி என்றது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நான் அது ஏட்டுச்சுரக்காயாக இருக்க மட்டும் இருந்துடக்கூடாது. அது எங்களுக்கு அதனால பயன் இருக்கணும், பண்பை தரக்கூடிய கல்வியாக இருக்கணும். கல்வியால எங்களுக்கு பண்பு வரணும்ன்றதுதான். மற்றது பிள்ளைகளுக்கு ஏன் நாங்கள் இப்போ இதை உணர்ந்து கொண்டால் ஏன் நாங்கள் பிள்ளைகளை அந்த நிலையில் செய்யாமல், இப்போ 16 வயது வரைக்கும் இங்கிலாந்தில் கட்டாயம் பள்ளிக்கு அல்லது வீட்டில் ஸ்கூலிங், ஹோம் ஸ்கூலிங் என்ற 2ல் 1க்கு 16 வயசு வரைக்கும் செய்ய வேண்டும், அது படிப்புத்தல் முறை. ஆனால் நாங்கள் அது கல்வி அல்ல என்று உணர்கிறோம். என்றால் அப்படி நிற்பதற்கு அல்ல எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் அது வாழ்கிறதே இல்லை. இன்னும் ஒருவருக்கு அவர்கள் சொல்ல சட்டத்திட்டங்களுக்கு பயிற்சி பெற்று சம்பளம் வாங்குகிற ஒருவராகத்தான் நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம். அவர்களையே உருவாக்குற, அவர்களில் ஒருவராக நாம் மாறுகிற அளவுக்கு எனக்கு இந்த கல்வி, அதாவது கற்பித்தல் முறையில் நாங்கள் உயரவில்லை. ஏன் நாங்கள் இந்த பெண்கள் அம்மாக்கள் ஆளுமை மிக்க உலகத்தின் உன்னதர்கள் தங்கள் பிள்ளைகளை கூட இதே விரயத்தில் தான் வளர்க்கிறார்கள்? ஏன் மாற்று சிந்தனை எங்கள் சமூகத்தில் உருவாகவில்லை என்கிறேன். அது கஷ்டமாக இருந்தால் தவிர்த்து கொள்வோம், இன்னும் ஒரு தடவை பேசிக்கொள்ளலாம். அல்லாமல் கூட்டம் கூடி தனியாக இருந்து பேசி அதுக்குள் எங்களுடைய பெருமைகளை பற்றி பேசுவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறவு முறையினுடைய எழுச்சியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா நீங்கள் கேட்கிற கேள்வி சரிதான். அது நானும் ஏற்றுக்கொள்றேன். எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத ஒன்றை நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறத விட எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமானதும் எது எங்களுக்கு வருமோ அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை விரும்பி செய்யற மாதிரி இருக்கிற ஒரு அந்த ஒரு கல்வி முறை நல்லா இருக்கும் தான். உண்மையில அது பிரயோஜனமாக இருக்கும். நினைத்ததை அடைவது தான் அந்த அச்சீவிங் அவர் லைஃப் என்பது. நான் நினைத்தபடி என்னை வளர்த்து ஆளாக்கி நான் அதில் வாழ்வது தான் அந்த கல்வி என்பது. மற்றது இன்னும் ஒருவருடைய சட்டத்திட்டங்களுக்கு அகப்பட்டு அவர் சொல்வதை கேட்டு பணம் வாங்குவது, காலங்களை கையேந்தி வைத்து ஒரு கொஞ்சத்தை ஓய்வூதியமாக தருவார்கள். இந்த படிநிலை மாறாத வரைக்கும் ஆண்களும் முயற்சி பெற முடியாது, பெண்களும் முயற்சி பெற முடியாது. நாங்கள் அதை சிந்திக்காமலே நின்று கொண்டு ஒரு ஆண்களை மையப்படுத்தி எமக்கும் அது வேண்டும், ஏன் எமக்கு இல்லை என்கிறதை மட்டும் கோஷமாக வைத்திருக்கிறோம். இதில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை. நான் நினைத்தபடி எனக்கு வாழ்வதற்கான உரிமை தான் அந்த மனிதனுடைய உரிமை. அது ஆண் மனிதனாக இருக்கலாம், பெண் மனிதனாக இருக்கலாம், சிறுவர் மனிதனாக இருக்கலாம், வளர்ந்தவர்கள், கற்றோர்கள், கல்லாதவர்கள், எல்லோருக்கும் பொருந்தும் இல்லையா? ஆகவே நீங்கள் பெண்கள் வெற்றி காய்த்தபடினால் என்னுடைய சிறிய பகிர்வு இது. அடிப்படை வேரை அசைக்காமல் நாங்கள் நுனியில் நின்று கொண்டு கிளைகளை அழகு பார்த்து நாங்கள் கவிதை பாடுகிறோம் என்கிறது தான் என்னுடைய பக்கம். நிறைவாக என்னுடைய கேள்வி என்னென்னால், இப்போ நீங்கள் பேசுகிற பாடல், நீங்கள் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் இந்த அறிவிப்புத்துறையினுடைய ஒரு ஒலிபரப்பு உடைய நயனம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆசை அல்லது இது சின்ன வயசில் எப்படி தொடங்கியது அல்லது இதுக்கு ஒரு பொறியாக அமைந்தது எப்படி என்பதை நிறைவாக கேட்கிறேன். அறிவிப்புத்துறை என்றது நான் சக்தி டிவியில போனதுல இருந்துதான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கு போக வேண்டிய சூழல் எப்படி வந்ததுன்னா என்னுடைய கேள்வி. போது அது கிடைத்ததா அல்லது திருப்பி தொழிலை ஏதோ ஒரு தொழிலை பலவற்றை தேடுகிற போது ஒரு வானொலியும் ஒரு வேலையாக கிடைத்தது என்கிறீர்களா, அல்லது இதுதான் என்று தேடி போனீர்களா என்றதா? அந்த 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 ஆர்வம் எப்படி வந்தது? அதை யார் உங்களுக்கு உணர்த்தியது, அல்லது நீங்களாக உணர்ந்தீர்கள், அல்லது அதுக்கு ஆசைப்பட்டீர்கள் எப்படி என்பது கீதா அவருடைய வாழ்க்கையில் கேட்கிறோம். நான் அதை பொதுவாக நான் வேலி என்று தேடிக்கொண்டிருக்கும் போது இப்படி இங்கே வந்திவியல் எடுக்கினம் அறிவிப்பாளர்களுக்கு அப்படி என்று அறிந்ததால நான் போட்டது. அப்படி போட்டுத்தான் நான் உள்ளுக்கு போய் பேர்ந்து. மற்றது அந்த நேரத்திலையும் அந்த அறிவிப்பு துறையில ஒரு கவர்ச்சி ஒன்று இருந்தது அதுல. ஆனால் அதுக்குத்தான் போகணும் என்று போகல. ஆனா அந்த துறையில என்னண்டா அந்த நேரத்துல கூட தொலைக்காட்சி பார்க்கிற வாய்ப்புகள் இருக்கே இல்லை எங்களுக்கு. தொலைக்காட்சிகள் இல்ல, இப்படி போன்ல எல்லாம் பாக்குற ஒன்றும் இல்ல, தனிய வானொலி மாத்திரம்தான் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப அதுல அவையல் பேசுற விதம் அதுகள் எல்லாம் கூட நல்லா கவர்ந்தது. அப்ப அதுவும் ஒரு காரணம் தான் இதுக்கு போனதுக்கு. நல்லா இருக்கே, அப்ப நாங்களும் இப்படி செய்து பார்க்கலாம் வந்துட்டு போனது. அப்ப அந்த கவர்ச்சி இல்லை என்றும் சொல்ல இயலாது. சரி, இல்லை, அது ஒரு 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 ஈர்ப்பு. அது இயல்பாக இருந்தால் நீங்கள் இங்கு தீபம் மட்டுமல்ல, அது கரைகிற போது அது அந்த தீபம் ஒளியை நிறுத்துகிற போது நீங்கள் இன்னும் ஒன்றில் தாவி இருப்பீங்கள். அல்லது இன்று தானே எல்லாமே வீட்டு அறையிலிருந்து எல்லா சமூக வலைத்தளங்களோடாக பிரகாசிக்கலாம். ஒரு 4 வருஷம் கழியத்தான் போலீஸ் வரும், அது வரைக்கும் நீங்கள் ஓடலாம். இல்லை, அப்படியே இல்லை. உழைப்பை மையமாக கருதுவது ஒன்று. அதைவிட என்னுடைய தாகம், எனக்கு இப்படி ஒரு தாகம் இருக்கிறது, அதில் எனக்கு தெரிந்ததை 4 பேரோடு பகிரலாம் என்கிற எண்ணம் என்பது உங்கள் போன்ற நவஜோதியர்கள் போன்றவருடைய எண்ணங்களில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாட்காஸ்டராகவோ அல்லது ப்ராட்காஸ்டராகவோ அல்லது இந்த சோஷியல் மீடியாக்களில் வருகிறவராக வலம் பெற வேண்டும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நவஜோதியர்களும் அப்படிப்பட்ட விஷயத்தை தொடங்கலாம். உங்கள் நிகழ்ச்சியில் கூட வடிவாக கத்தரித்து 3 நிமிடங்களுக்கு விடயங்களை நறுக்கி தரித்து அதை கலவை செய்து விட்டு உலகத்தை ஆள முடியும். இப்போதெல்லாம் இந்த மாஸ் மீடியாங்கிற இப்படிப்பட்ட மீடியாக்கள் எல்லாம் வலுவிழந்து போகிறது. இப்போதல்ல, நாம் 28 ஆண்டுகளுக்கு முன்னவே வீட்டு கலையத்தில் ஆரம்பித்தோம் சன்ரைஸ் ரேடியோவை. 36 வருடங்கள் தொடங்கினாலும் வீட்டு கலையம் என்பது இப்போ தான் எல்லோரும் வீட்டுக்கு வீடு சமூக வலைத்தளங்கள் உருவாகி 15 ஆண்டுகள் தான்.
நாங்கள் 27 ஆண்டுகளுக்கு முன்னமே அது செய்தோம். ஆனால் இன்று கூட உங்கள் போன்றவர்களை, நவஜோதி அவர்களையும் கீதா அவர்களையும், அவர்கள் உங்கள் போன்ற ஏனியர்களையும் கூட நீங்கள் தனித்துவமாக, இப்போ புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடுவதெல்லாம் அவுட் அண்ட் டேட், அது எல்லாம் ஏன் வெளியீடு செய்கிறாரு, அதை ஒவ்வொரு நாளும் காலையில் இரவில் மாலையில் ஒரு புத்தகம், ஒரு 3 நிமிட புத்தகத்தை அனுபவ கோர்வையாக வெளியிட ஆரம்பியுங்கள். என்றும் ஒரு நாள் நாங்கள் எங்கள் உடலால் மறைந்தும் 100-150 ஆண்டுகளுக்கு இவை பரவி விரவும் என்று நினைக்கிறேன். அதில் உங்களையும் நான் இருவரையும் சேர்த்தான் எப்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய கூர்மையான அனுபவங்கள் எல்லாம் பட்டு தெறிக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி, கேட்கும்படியாகவும் சுவையாகவும் இருவருமே அழகாக செய்தீர்கள். வாழ்த்துக்கள், தொடருங்கள். நன்றி. முடிந்தால் இதே ஒலிபரப்பு துறையில் நாங்கள் மீள சந்திக்கலாம். நன்றி. நன்றி, நிச்சயமா நன்றி. ஆமாம், திருமதி கீதா நாகேஸ்வரி அவர்கள், நான் இந்த நானும் செய்யல, நானும் இது வாரது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அது எனக்கு நான் தான் சொன்னேன், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வாங்கோ, நாங்கள் சிம்பிளா 2 பேரும் கதைப்போம், 2 இதனித்தான் நீங்கள் வந்தீங்க. உண்மையாக மிக அழகாக திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று பல கருத்துக்களை அற்புதமாக நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். உங்களுக்கு மிகுந்த நன்றி. கீதா, உங்களுக்கு முதல் அதை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி, தவமலர், தர்சினி, ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, புது உற்சாகங்களை தந்த திரு நடாமன் அவர்களுக்கும் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை கூறி, அதோடு இன்று மகளிர் தினம் என்றபடியால் ராணிமோகனுக்கு விசேடமாக அவருக்கு இந்த வேளையில் நான் மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறி, இன்று இந்த ஊடகத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பெண் ஆளுமைகளுக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். 51 பேர் இருக்கிறார்கள், 51 பெண் அறிவிப்பாளர்களும் 4 பாவம் ஆண் அறிவிப்பாளர்களும் இருக்கும். ஆனா இப்ப ஆண்களை நாங்க விட்டு ஆண்களையும் 51 பேரையும் வாழ்த்துங்க. ஆமா, என்றாலும் எல்லா பெண்களையும் இன்றைக்கு விசேடமாக அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் குரல் தனி வேணும். மகளிர் தினம் என்ற உலக அவர்கள் ஒரு சாதனை செய்தவர்கள் தானே. அத்துடன் மக்கா வேண்டி போராடி அவர்களையும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த வேளையில் அவர்களை நான் கணக்க கூறிட்டு, நான் இது கீதாவோட முக்கியமான பிரச்சனை என்றபடியா அவர்களுக்கு மிகுந்து இன்றைக்கு அதுதான் அவ தன்னுடைய பெண் பேரையும் தாங்கிக் கொண்டு வந்தார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த விதத்துல கீதா உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து நன்றி கூறி எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் 669வது மகரந்த சிதறாய் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிறைவான கருத்துக்களை மிக்க நன்றி. பாமுகம் தொலைக்காட்சி எல்லாருக்கும், திரு நடாமோகன் அண்ணா உங்களுக்கும், நவஜோதி சகோதரி நவஜோதி அக்கா அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த வாய்ப்புக்கு நான் உண்மையில நன்றி கூறிக்கொள்றேன். என்னடா நவஜோதி அக்கா கதை கேட்கல, நான் சொன்னேன் இல்ல, உண்மையில் அவ்வளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, நான் ஒன்றும் சமூகத்துக்கு நான் செய்யல, நான் பெரிய ஆள் இல்ல, நீங்கள் என்னோட கதைச்சு செய்யற அளவு கண்டு அவதான் என்னை ஊக்கப்படுத்தி இல்ல வாங்கோண்டு கூட்டிட்டு வந்தவ. உண்மையில நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. எல்லாரும் பங்கு பெற்றின எல்லா சகோதரிகளுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.